நண்பா நண்பீஸ் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்எஸ்எஸ்டிசி கண்ட்ரக்டர் டிரைவர் பணிக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்தவங்க டிப்போவில் போய் பணியில் சேரும்போது என்னென்ன ஒரிஜினல் சான்றிதழ்கள்லாம் கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது சேலம், தருமபுரி, கும்பகோணம், கிருஷ்ணகிரி அந்த மாதிரி உள்ள மாவட்டங்களில் யார் யாருக்கெல்லாம் சான்றிதழ் கிடைச்சதோ, அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைச்சதோ, அவங்களோட அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் என்னென்ன சான்றிதழ்கள்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்களோ அதைத்தான் நாம் இதில் சொல்லுவோம். உங்கள் மாவட்டங்களில் வரக்கூடிய அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் கொடுத்துருப்பாங்க என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை அப்படிங்கிறது. அதை படித்து பார்த்துக்கோங்க. அதுக்கு ஏதாவது மாறுதல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த மாதிரி உங்கள் மாவட்டத்தில் கேட்டிருக்காங்களோ அந்த மாதிரி சான்றிதழ்களை நீங்கள் டிப்போவுக்கு எடுத்துகிட்டு போங்க. தென் மாவட்டங்கள்லேயுமே இன்றைக்கி நிறைய பேருக்கு கிடச்சிட்டு, மதுரை, விருதுநகர், தென்காசி இந்த மாதிரி தென் மாவட்டங்களில் இருக்கிற ஓட்டுநர் நடத்துனருக்கும் ஐசிடிசிக்கு அப்ளை பண்ணாங்க நிறைய பேருக்கு இங்கே கிடச்சிருக்குது. ஸோ படிப்படியாக எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கா வந்துடும். இன்னும் 2-3 நாளில் எல்லாத்துக்குமே தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஓட்டுநர் நடத்துனருக்குமே ஆர்டர் வந்துடும். அதனால் பயப்படாதீங்க. ஒரு சில பேருக்கு மெசேஜ் வந்திருக்கும். ஏன்னா ஸ்பீட் போஸ்ட்டில் தான் அனுப்புகிறாங்க. ஸ்பீட் போஸ்ட் புக் பண்ண உடனே மெசேஜ் வந்திருக்கும். ஒரு சில பேருக்கு மெசேஜ் வந்திருக்காது. மெசேஜ் வரலைனாலும் பயப்பட வேண்டாம். எல்லாத்தையுமே இன்னொரு 3-4 நாளுக்குள்ளே எல்லாத்துக்குமே வந்துடும். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி பணியில் சேரக்கூடிய அனைத்து ஓட்டுநர் நடத்துனருக்கும் வாழ்த்துக்கள். உங்கள் பணியை சீரும் சிறப்புமாக செய்ய வாழ்த்துகிறோம். இனி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி சேர போகிறவங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஓட்டுநர் நடத்துனர் பணிக்காக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் பணியில் சேரவிருக்கும் அனைத்து அரசு அலுவலர்களுக்கும் வாழ்த்துக்கள். இப்போ ஃபஸ்ட்டு என்ன சான்றிதழ், இது எல்லாமே நம்ம சொல்லக்கூடிய எல்லா சான்றிதழ்களுமே நீங்கள் ஒரிஜினல் தான் கொண்டு போகணும். உங்களுக்கு தேவை அப்படின்னா ஒரு செட்டு ஜெராக்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் கட்டாயம் நீங்கள் எல்லாமே ஒரிஜினல் தான் கொண்டுட்டு போகணும். ஏற்கனவே நீங்கள் ப்ராக்டிக்கல் போகும்போது, சிவி போகும்போதெல்லாம் நீங்கள் ஒரிஜினல்லாம் கொண்டுட்டு போயிருப்பீங்க. அதே தான் இதில் பெருசாக பெரிய மாறுதல் இருக்காது. சின்ன சின்ன மாறுதல்கள் தான் இருக்கும். அதனால் எல்லாமே இருக்கும். இருந்தாலும் ஒரு தடவை நீங்கள் இதை செக் பண்ணிக்கோங்க. இதில் நான் சொல்லக்கூடிய சான்றிதழ் உங்கள்கிட்ட இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாத்தையுமே கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க. ஃபஸ்ட்டு கல்வி சான்றிதழ். கல்வி சான்றிதழ்ங்கிறது நம்ம டிசி, மார்க் ஷீட் அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. மாற்றுச் சான்றிதழ் அப்படின்னா நம்ம கடைசியாக படித்த டிசி. மதிப்பெண் சான்றிதழ்னால் 10th, 12th, டிப்ளமோ, டிகிரி படிச்சிருந்திங்கன்னா அந்த மார்க் ஷீட்டு. அப்புறம் ஜாதி சான்றிதழ். அது நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது அட்டையை வச்சு அட்டை மாதிரி மேனுவல், அதாவது இசேவை மையம்லாம் வர்றதுக்கு முன்னாடி உள்ளது அட்டையில் கொடுத்துருப்பாங்க ஜாதி சான்றிதழ். இசேவை மையம் வந்ததுக்கப்புறமா நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருப்போம். அப்போ கியூஆர் கோடு வச்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 2 ஜாதி சான்றிதழில் 2மே செல்லும். நீங்கள் எது வேணாலும் கொண்டுட்டு போகலாம். ஆனால் நீங்கள் சிவி போகும்போதோ இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணும்போது எந்த ஜாதி சான்றிதழ் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிங்களோ அதையே நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. இல்லை 2யுமே கூட எடுத்துகிட்டு போங்க. அது உங்களோட விருப்பம் தான். அப்புறம் ஓட்டுநர் நடத்துனர் உரிமம், அது எல்லாத்துக்கிட்டேயுமே இருக்கும். அதை எடுத்துகிட்டு போங்க. அதுக்கப்புறம் ஆதார் கார்டு, அதை எடுத்துகிட்டு போங்க. அப்புறம் வாக்காளர் அடையாள அட்டை 7வது. அப்புறம் ஸ்மார்ட் கார்டு, ரேஷன் கார்டில் நமக்கு எல்லாத்துலேயுமே ரேஷன் அட்டையில் ஸ்மார்ட் கார்டு இருக்குமோ அதை வச்சுக்கோங்க. இருப்பிட சான்றிதழ். ஏன்னா இருப்பிட சான்றிதழ்லாம் நீங்கள் வேலிடிட்டியில் எதுவுமே கிடையாது அதுக்கு. ஏன்னா வருமான சான்றிதழுக்கு மட்டும்தான் 1 இயர் வேலிடிட்டி இருக்கும். இருப்பிட சான்றிதழ்லாம் ஒரு முறை வாங்கினாலே போதும். அது நிரந்தரமானதான். அதனால் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நீங்கள் இப்போ கொடுக்குற ஐடி ப்ரூஃபில் இருக்கிற அதே அட்ரஸில் உங்களுக்கு இருப்பிட சான்றிதழ் வச்சுருந்தீங்கன்னா அதையே நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் கார்டு. நம்ம எம்ப்ளாய்மெண்ட் நமக்கு முடிக்க ஸ்கூலு, காலேஜ் எல்லாமே முடிக்க நம்ம எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணி அதுக்கு நம்ம ஆன்லைனில் ப்ரிண்ட் அவுட் போட்டு வச்சுருப்போம். அந்த ஆன்லைன் ப்ரிண்ட் அவுட்டை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. அப்புறம் எல்லாருமே நம்ம பேட்ஜ் எடுக்கும்போது காக்கி சட்டை போட்டுட்டு ஃபோட்டோ எடுத்துருப்போம். அதே காக்கி சட்டையில் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. அது இப்போ எடுத்த ஃபோட்டோ வேணும்னு சொல்லி அவங்க கேட்காங்க. ஆனால் அவங்கள்ட்ட பழைய ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா இப்போ இருக்கிற ஃபோட்டோக்கும் அந்த ஃபோட்டோக்கும் அவங்க ஃபேஸில் எந்த மாற்றமும் இல்லை, ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த ஃபோட்டோவே கூட எடுத்துகிட்டு போங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் இந்த டாலரன்ஸ் அண்டு ஆன்டிசிடென்ட் சர்டிஃபிகேட் ரிப்போர்ட் எப்படினாலும் சொல்லலாம். இது நம்ம காவல்துறைக்கிட்டேருந்து வாங்கக்கூடியது. அதை ஒன்றும் இல்லை, நம்ம பேட்ச் அப்ளை பண்ணும்போது இது நம்ம போலீஸ் வெரிஃபிகேஷனுக்காக ஆன்லைனில் அப்ளை பண்ணி ஒரு 500 ரூபா
கட்டி வாங்கியிருப்போம். அதுவும் ஏற்கனவே நீங்கள் சிவி போகும்போது கொண்டு போயிருக்கலாம். அப்படி இல்லைனா கூட நீங்கள் வந்து இன்னொரு மட்டும் வாங்கிக்கலாம். அது அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 3-4 நாள்லேயே கிடச்சிரும். அதுக்கப்புறம் கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் வந்து 2 வாங்கிட்டு போகணும். கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் யார்கிட்ட வேணும்னா கெசட்டர் ஆஃபீஸர், அதாவது க்ரீனிங் சைன் பண்ணக்கூடிய அரசு அலுவலர்கள்கிட்ட வாங்கணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்கிட்ட போய் வாங்கணும் அப்படின்னா 10th 12th மேலே இருக்கக்கூடிய பள்ளியோட தலைமை ஆசிரியர்கிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம். கவர்மெண்ட் அட்வொகேட்டுக்கிட்ட வாங்கிக்கலாம், கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட வாங்கிக்கலாம், அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்கிட்ட வாங்கிக்கலாம், இந்த மாதிரி எம்எல்ஏ எம்பிக்கிட்ட கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதில் 2 வேறு துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்ட வாங்க. இப்போ வந்து ஒன்று வந்து ஹெட் மாஸ்டர்கிட்ட வாங்கினீங்கன்னா இன்னொன்று அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்கிட்ட வாங்க, ஒன்று கவர்மெண்ட் அட்வொகேட்டுக்கிட்ட வாங்கினீங்கன்னா இன்னொன்று வந்து முனிசிபாலிட்டி கமிஷனர்கிட்ட வாங்க. அந்த மாதிரி அவங்க சொல்லலை, அந்த மாதிரி 2 வேறு துறையில் உங்களுக்கு எந்த 2 துறையை சார்ந்த கெசட்டர் ஆஃபீஸரை போய் அணுகி நீங்கள் வந்து அதை வாங்கிக்கோங்க. ஒரே துறையை சார்ந்தவங்ககிட்ட 2மே ஹெட் மாஸ்டர்கிட்ட வாங்காமல் வேறு அதிகாரிகள்கிட்ட வேறு துறையில் க்ரீனிங் சைனில் நீங்கள் 2 வாங்கிக்கோங்க. அதுவும் வந்து உங்களுக்கு ஒரிஜினல் தான் நீங்கள் கொண்டு போகணும். அப்புறம் 14வது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், 15 ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், 16 வந்து ஹேரிங் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட். இது 3மே வந்து நம்ம அரசு மருத்துவமனையில் போய்ட்டு அங்கே உள்ள அசிஸ்டன்ட் சர்ஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டகிரியோ அதுக்கும் மேலே உள்ள மருத்துவர்கள்கிட்டையோ தான் வந்து நீங்கள் வந்து இதை வாங்கணும். இந்த அரசு மருத்துவர்கள்கிட்ட இது நீங்கள் அங்கே போய் எனக்கு இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ஸு, ஐ ஃபிட்னஸ்ஸு, ஹேரிங் ஃபிட்னஸ்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டாலே வந்து அவங்க போட்டு தந்துடுவாங்க. ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்னால் நம்ம ஏற்கனவே வாங்கியிருப்போம், டிரைவர் தான், கண்ட்ரக்டர் நமக்கு பெரும்பாலும் இது தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் சொல்லுவேன், ஹைட்டு, வெயிட்டு, ஜஸ்ட்டு, அதுக்கப்புறம் பிபி, சுகர், இந்த மாதிரி உடலில் பேசிக்கான விஷயத்தெல்லாம் செக் பண்ணி கொடுக்கறது தான் அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு. ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்னால் வந்து நம்மளோட பார்வைத்திறன் எந்த அளவில் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க, நிறக்குருடு இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி வந்து அதுக்கு நம்ம வந்து சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஹேரிங் சர்டிஃபிகேட்னால் வந்து நம்மளோட காது கேட்குற திறன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி கொடுப்பாங்க. முதலுதவி சான்றிதழ் அது நம்ம வந்து வாங்கியிருப்போம். அதுக்கப்புறம் அந்த பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸ் வந்து இது சேலம், தருமபுரி, கும்பகோணம், கிருஷ்ணகிரி அந்த வட்டாரங்களில் கொடுத்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் வந்து எஸ்பிஐ, கனரா வங்கி மட்டும்தான் அவங்களோட அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து வேறு பேங்க்கில் கூட சொல்லலாம். அதனால் இது வந்து உங்களுக்கு மாறுதல் இருக்கலாம், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் டிடியும் அதில் 2 தொகை சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து 20,000 ரூபாய்க்கு ஒரு டிடியும், 7,200 ரூபாய்க்கு ஒரு டிடியும், 2 டிடி சொல்லியிருக்காங்க. இந்த இதுவும் உங்களுக்கு மாறினால் மாறலாம். 20,000 ரூபா எதுக்குன்னா தமிழ்நாடு ஃபுல்லாமே தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் வந்து பாலிடெக்னிக் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. அந்த காலேஜுக்கு நம்ம வந்து ஒரு ஓட்டுநராகவோ நடத்துனராகவோ பணியாற்ற போகிறோம். ஸோ அப்போ நம்ம வந்து அதில் பங்களிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 20,000 ரூபாய்க்கு ஒரு டிடி. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இப்போ வந்து அரசு பேருந்தில் ஓட்டுநராகவோ நடத்துனராகவோ நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடச்சிட்டு அப்படின்னா நம்ம நேரடியாக போய் வந்து அரசு பஸ்ஸில் வந்து பணியாற்ற முடியாது. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து அரசு வந்து நமக்கு பயிற்சி கொடுக்கும். அந்த பயிற்சியை நம்ம முடித்ததுக்கு பிறகு அவங்க வந்து இவங்க நல்ல பயிற்சியை முடிச்சிட்டாங்க, இவங்களுக்கு வந்து நீங்கள் பணி வழங்கலாம் அப்படின்னு அவங்க சொல்கிற பட்சத்தில் தான் நம்ம எந்த மண்டலத்துக்கு அப்ளை பண்ணியிருந்தோமோ அந்த மண்டலத்தில் ஒரு ரூட்டில் வந்து நம்மளுக்கு வந்து ஓட்டுநராகவோ நடத்துனராகவோ வந்து நமக்கு பணி கொடுப்பாங்க. ஸோ அது வரைக்குமே வந்து நம்ம வந்து இந்த ட்ரைனிங் போவோம் பஸ்ஸில். அதுக்கு தான் வந்து 7,200 ரூபா ஃபீஸு. அதுபோக நம்மளுக்கு வந்து ஒரு 1 இயருக்கு வந்து நமக்கு வந்து தினக்கூலி அடிப்படையில் தான் நம்ம பணியாற்றுவோம். 1 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் வந்து நம்மளுக்கு வந்து நிரந்தரமாக பணியாகும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாத்தையும் 1 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து பணி வந்து நிரந்தரமாக ஆயிரும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன கட்டாயமாக சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து இந்த சான்றிதழ்கள் எல்லா ஒரிஜினலையும் எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த டிப்போவோ அந்த டிப்போவில் போய் நீங்கள் பணியில் சேர போகும்போது எல்லாருமே கட்டாயமாக சீருடை அணிஞ்சு நேம் பேஜ் போட்டுட்டு தான் வரணும் கட்டாயமாக அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதனால் எல்லாருமே நேம் பேஜ் போட்டுட்டு யூனிஃபார்ம் போட்டுட்டு பணியில் சேருங்க. மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.